ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு, வேகம் செல்கிறோ. ஓசன்னா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு, வேகம் செல்கிறோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு, வேகம் செல்கிறோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு, வேகம் செல்கிறோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு பெரிய காரியங்களை தேவன் செய்வாராக. மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8 14 வரையிலும் சேர்ந்து படிக்கலாமா? திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விக்கிரகங்களும் கொள்ளுகளுமாக யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்குகளின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறதே, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அப்பொழுதும் குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவஜனமாகிய நமக்கும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் சரி, இந்த நாள் மிக முக்கியமான நாள். காரணம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூலோகத்திற்கு அவர் வந்ததினுடைய மிக முக்கிய காரணம் என்னன்னா, தன்னை தான் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பலியாய் கொடுத்து நமக்கு மீட்பை சம்பாதித்த ஆண்டவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாள் முன் உரைக்கப்பட்ட ஒரு நாள். வேத சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனியாய் அவர் வந்த நாள். அநேகருக்கு இந்த நாள் இந்த நாளுடைய சிறப்பு என்னன்னு சிலருக்கு தெரியலாம், சிலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். நான் இதை ஒரு சில நிமிஷங்கள் இதை நான் விளக்கும்படி நான் விரும்புகிறேன். காரணம், பைபிளில் யோவான் சுவிசேஷத்தை எடுக்க வேண்டாம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா
21 அதிகாரம் இருக்கும். அந்த 21 அதிகாரத்தில் பாதி புக்கு 11 21 வரைக்கும் நடந்த காரியங்கள் எல்லாம் கடைசி ஒரு வாரம் நடக்கிற காரியத்தை மாத்திரம் தான் எழுதியிருக்கும். கடைசி ஒரு வாரத்தில் நடக்கிற காரியத்தை மாத்திரம் ஏறக்குறைய 10 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார்கள். 10 அதிகாரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்றை நாம் மிக முக்கியமாய் கருத வேண்டும். என்ன தெரியுமா? இந்த பூலோகத்தை நம்ம வந்ததின் காரணம் ஏன் தெரியுமா? நம்முடைய ஆசைகள், நம்முடைய காரியங்கள் செய்வதற்காக அல்ல, பிதாவினுடைய காரியத்தை செய்யும்படியாய் வந்திருக்கிறோம். எடுக்கலாமா? யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் மேலே ஸ்க்ரீனில் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். இந்த வசனத்தை உங்கள் இதயத்தின் ஆழத்தில், யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். செய்யவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சித்தத்தை செய்ய? பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இந்த ஒரு வாரம், இந்த நாளிலும் நான் உங்களோடு, அவர் எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு வருகிறார். அதில் ஒரே ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. என்ன வார்த்தைன்னா, அதுக்கு முந்தின அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், 20ஆம் அதிகாரம் 17ஆம், இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், வழியிலே 12 சீஷர்களை தனியே அழைத்து, மத்த 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இயேசு அவளை நோக்கி அவர்களை, இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷர்களை தனியே அழைத்து. சொல்லுங்க பார்க்கலாம். வழியிலே. சொல்லுங்க பார்க்கலாம். வழியிலே. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். வழியிலே. இப்ப எருசலேமுக்கு போகிறதுக்குன்னு என்ன இருந்துச்சு? ஒரு வழி இருந்தது. அது 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் படித்தமே. 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் இப்போ படித்தமே. அதிலையும் எழுதியிருக்கிறது, திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கணிகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அப்ப பாத்தீங்கன்னா வழியிலே, சொத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேமுக்கு போகிறதற்கு ஒரு வழி. சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பிரயாணம் தான். அவர் எருசலேமுக்கு பிரயாணப்படுகிறார். எருசலேமுக்கு அதுதான் அவருடைய முடிவு. எருசலேமில் தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று நன்றாக தெரியும். நம்முடைய வாழ்க்கையுமே ஒரு பிரயாணம் தான். நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணம், மறந்துடவே கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையுமே பிரயாணம் தான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உனக்கு ஒரு பிரயாணத்தை நான் வைக்கிறேன். அவனுக்கு ஒரு பிரயாணத்தை வைக்கிறேன். திருமணமான அத்தனை பேருமே சரி, மறந்துடாதீங்க. என் இலக்கை அடைந்துட்டேன்னு சொல்லாதீங்க. இல்லை, நம்ம எதில் இருக்கிறோம்? ஒரு சத்தமாக சொல்லுங்க, எதில் இருக்கிறோம்? ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். பைபிளில் பிரயாணத்தை குறித்து ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறது. பைபிளில் போட்டிருக்கு யாத்திரை ஆகமம். யாத்திரைன்னா என்னது? ஒரு பிரயாணத்தின் புத்தகம். வேதம் சொல்லுகிறது, எஸ்ரா, நெஹேமியா, செருபாபேல், இப்படிப்பட்ட மறைந்திருந்தவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு வந்தார்கள். இன்னைக்கு பைபிளில் பார்க்கிற இத்தனை புத்தகங்கள் பவுல் பைபிளில் போட்டிருக்கு. அவர் பிரயாணப்பட்டதுனால தான் பைபிள் படி தெரியுமா எத்தனை அவர் இருந்த நாட்களில் 22 வருஷம் நினைக்கிறேன் ஊழியம் செஞ்சார். அந்த 22 வருஷத்தில், மணிக்கு 32 வருஷத்தில் கிட்டத்தட்ட 16 சபையை அவர் நிறுவினார். காரணம் ஏன் தெரியுமா? அவர் பிரயாணப்பட்டு போனார். இன்னொன்று தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில்
அவருடைய ஆரம்பமே பைபிளில் போட்டிருக்கு. யோசேப்பும் மரியாளும் பிரயாணப்பட்டு எங்க வந்தாங்க? பெத்லஹேமுக்கு வந்தாங்க. அது அவங்க ஊரே கிடையாது, பெத்லஹேமுக்கு வந்தாங்க. ஆனா பிரயாணப்பட்டு வந்த நேரத்தில் தான் அவர் பிறந்தார். மறந்துடவே கூடாது, நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாணத்தில் இருக்கிறோம். பிரயாணத்தில் இருக்கும்போது உன்னை தெரிஞ்சுக்கணும், ஆட்கள் வருவாங்க, ஆட்கள் போவாங்க. மறந்துடக்கூடாது, ஆட்கள் வருவாங்க, ஆட்கள் போவாங்க. ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது? நம்பிராத. அது மாத்திரம் இல்லை, நான் ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக நான் எடுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற எனக்கு 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் பைபிளில் போட்டிருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு வீட்டில் இருக்கிறோமாப்பா. என்ன வீடா? நம்முடைய குடியிருப்பு பைபிளில் போட்டிருக்கு. நம்முடைய பூமி, இந்த பூமியில் உள்ள கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போகும், ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு எங்க உண்டு? அதனால என்ன பண்ணணுமா? பைபிளில் போட்டு படிங்க பார்க்கலாம். அந்த ஒரு வருஷத்தை மட்டும் படிக்க 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சேர்ந்து படிக்கலாமா? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும். அவர் சொல்லுகிறாரு, நீ நடக்க வேண்டிய ஒரு பாதை உண்டு, பார்த்துட்டு நடக்காத. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சுவாசித்து நடக்கும். இன்னைக்கு காலையில் நான் நினைச்சேன், நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமாக கை தட்டுவீங்க, ஆமேன்னு சொல்வீங்கன்னு பார்த்தேன். இன்னும் புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு நான் பேசுகிற காரியங்கள் ஒரு வேளை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது. இது நடக்கலையே, இது இல்லை நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம ஒரு பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய லக்கு இது இல்லை, நம்முடைய லக்கு வேற. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தான் அவர் வந்தார்? அவருக்கு தெரியும், அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது, எல்லாம் நடந்தது. ஆனால் ஒன்று தெரியும், ஒரு நாள் வரும், நான் எங்க போறேன் சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேமுக்கு நான் போக வேண்டும். எருசலேமுக்கு போக வேண்டும். எருசலேமுக்கு போக வேண்டும். அந்த நேரத்தில் தான் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் வசனம், 1ஆம் வசனம், 2ஆம் வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான வந்தபோது இயேசுவானவர் சீஷர்களில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க. முதலாவது இந்த கழுதை பைபிள்ல போட்டிருக்கு, கட்டப்பட்ட கழுதை. எழுதிங்க பார்க்கலாம். கட்டப்பட்ட கழுதை. இந்த காலை நேரத்தில் அத்தனை பேருமே சரி, எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. நீதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக்கொள்ளும், தன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுவான். வேதம் சொல்லுகிறது, சிலருடைய வாழ்க்கையில சில பாவங்கள் கயிறு போல அவன் என்ன பண்ணுதா? கட்டுகிறது. இந்த காலை ஆராதனையில் இந்த 2024ஆவது வருஷம் இந்த இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு நீங்கள் வரப்போகிறீங்க. உயிர்த்தெழுந்த நாட்களுக்குள்ளே வரப்போகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், இத்தனை நாட்களாய் உங்களை கட்டி இருந்த பாவ கயிறிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், இப்போ இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். நீ யாராக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கணும்னா பைபிளில் போட்டிருக்கு, நீ பரிசுத்தமாய் வாழ.
பரிசுத்தமா வாழணும். இன்னைக்கு காலையில சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது அந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் போன உடனே அது கட்டப்பட்ட கழுதை அல்ல, அது கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையாயிருந்தது. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இன்னைக்கு காலையில சொல்றேன், இன்னைக்கு காலை ஆராதனையில எந்த காரியம் கட்டிருந்தாலும் சரி, நம்மளை கட்டவிழ்க்கிற இயேசு ஒருவர் உண்டு. கட்டவிழ்க்கிற இயேசு. ஆனால் இன்னைக்கு ஒன்னே ஒரு காரியம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள நான் ஆழமாக ஒரு காரியம் சொல்லுகிறேன், பாவத்தை மட்டும் செஞ்சிடாத. நீ பாவத்தை செஞ்சனா 3 காரியம் நடக்கும். முதல்ல பாவம் உன்னை பாதிக்கும். உன்னை பாதிக்கும். பாவம் செய்கிற ஆத்மா முதல்ல உன்னை பாதிக்கும். ரெண்டாவது, நீ பாவம் செஞ்சனா உன் வீட்டு, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது எதை பாதிக்கும்? உன் குடும்பத்தை பாதிக்கும். நீ செய்கிற பாவம், பாவம் அறியாத பிள்ளைக, உன் குடும்பம், உங்க அம்மா, உங்க அப்பா, உன் சகோதரன், உன் சகோதரி, இரத்த பாசத்தோட இருக்கிற அத்தனை பேரையும் அதை பாதிக்கும். ஒரு மனுஷன் செய்கிற பாவம். ரெண்டாவது குடும்பத்தை பாதிக்கும். மூன்றாவது, பாவம் செய்யும் பொழுது, பாவம் செஞ்சனா ஆண்டவருக்கு உனக்கு இருக்கிற உறவு கட்டாயிரும். நீ பரலோகத்துக்காக வரவே முடியாது. இன்னைக்கு காலையில் சொல்றேன், இத்தனை வருஷமா உன் துரத்திக்கிட்டு இருந்த பாவம், சில பேருடைய வாழ்க்கையில் சில பழக்கங்கள் உங்களால் கைவிட முடியல. சில பழக்கங்கள் உங்களால் கைவிட முடியல. இப்போ நீங்கள் ஒரு வேளை கேட்குறேன், சில பேர் உங்கள்கிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் நீங்கள் என்னது புகைப்பழக்கத்துக்கு எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், எல்லாரும் கை தூக்குவோம். ஏன் தெரியுமா? நமக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆனால் இதே எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள், ஜஸ்ட் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் யாரை பற்றியும் குறை சொல்லாமல் இருக்க முடியுதா? யாரை பற்றி நெகட்டிவாக சொல்லாமல் இருக்க முடியுதா? அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். மகனே, மகளே, நீ இந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, கடந்த நாட்கள் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் சொன்ன காரியத்திற்கு அப்படியே கீழ்ப்படியணும்னு நானும் இறங்குறேன். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் சொல்கிற காரியமும் நம்ம வாழ்க்கை நடக்கிற காரியமும் கம்ப்ளீட்டாக வேற. பைபிளில் போட்டிருக்கு, கற்சாடி, 6 கற்சாடி இருக்கிறது, அது தண்ணி இருக்கு சொல்லுகிறார். அதை கொண்டு வந்து வெயின்னு சொல்றாரு. வச்சாங்க, வச்ச உடனே அந்த தண்ணி என்னாச்சு? சத்தமா சொல்லுங்க, திராட்சரசமாய் மாறினது. திராட்சரசமாய் மாறினது. திடீர்னு கேட்குறாரு, சரி உட்காந்துருக்கேன், ஜனங்க உட்காந்துருக்கிறேன், கையில் என்ன இருக்கு? இல்லை ஆண்டவர், 5 அப்பா 2 மீன் எடுத்துட்டு வா. 5 அப்பா 2 மீன், ரைட், எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வா, அவ்வளோதான். எடுத்துட்டு வந்தாங்க. ஜோமன்னார் பிட்டார் 12 கூடை நிரம்பித்தக்க போனாங்க. ராம் முழுவதும் பாடுபட்டோம் ஆண்டவரே, ஒரு மீன் கூட அகப்படலை. சரி, கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போய் உன் வலைய போடு. பைபிளில் போட்டுக்கு 2 படகு நிரம்பத்தக்க. அப்போ ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வரும் பொழுது முன்பு சொல்லப்பட்ட காரியத்தினால நம்முடைய தோல்வி மாறும் இல்லை. தேவன் உனக்கு என்ன சொன்னாரோ அதை நீ செய்தால் நம்முடைய தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் அவர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். அந்த கழுதை ஒன்றுக்கு கட்டப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டது? ஏன் தெரியுமா? இயேசு சொன்னார், அங்க போ, அங்க ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வா. எத்தனையோ கழுதை இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியா தேசத்தில் எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அழைத்து இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்து அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கு. ஒரு பாக்கியம், இன்னைக்கு மரிச்சாலும் அடுத்த நொடி நான் அவரை காண்பேன், முகமுகமாய் நான் தரிசிப்பேன், என் கண்களாலே நான் அவரை தரிசிப்பேன். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆதாயம். முதலாவது கட்டப்பட்ட கழுதை, அது கட்டவிழ்க்கப்பட்டது. இரண்டாவது, அதே 21ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்கிறேன். அதை 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. நீ எங்க கிராமத்துக்கு போ. போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். நீ பார்ப்ப, ஏற்கனவே அங்க ஒரு கழுதை ஒண்ணு இருக்கும். நீ போய் தேட வேண்டாம், அங்க ஒரு கழுதை இருக்கு. அந்த கழுதையோட இன்னொன்று இருக்கு. அது என்னது? ஒரு குட்டியும் இருக்கு. தாவீதுடைய வாழ்க்கை மாறினதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரு கழுதை. தெரியுமா உங்களுக்கு? ஆயத்தமாக்கப்பட்ட கழுதை. உங்களுக்கு தெரியுமா? எடுங்க, படிங்க கேட்கிறேன். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் அவங்க அப்பா ஏற்றி வைக்கிறார். இவன் போய் ஏற்றி வைக்கல, அவங்க அப்பா ஒரு கழுதையின் மேல எல்லாத்தையும் ஏற்றி வைக்கிறார். ஏற்கனவே ரெடி பண்ணி என்ன பண்றாரு? அந்த கழுதை மேல வைக்கிறாரு. அவங்க அப்பா வைக்கிறாரு. டேய், உங்க அண்ணன் போனா இன்னும் ஆளை காண, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவ்வளவு நாளா தாவீது என்ன மேய்ச்சிட்டு இருந்தான்? சத்தமா சொல்லுங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். திடீர்னு அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்லுகிறாரு, இந்தா இங்க ஒரு என்ன இருக்கு? ஒரு கழுதை இருக்கு. இந்த கழுதைக்கு மேல நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். பைபிள்ல போட்டிருக்கு, இந்த தாவீது, கேட்டுங்க, இந்த தாவீது இந்த கழுதையோட தான் எங்க போனானா? அவங்க அண்ணனை பார்க்க போனான். இந்த கழுதையோட தான் அண்ணனை பார்க்க போனா. அங்க கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அதான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இரண்டாவது, ஆயத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில சின்ன காரியமோ பெரிய காரியமோ நீ ஆயத்தம் உள்ளவனா இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். நீ ஆயத்தம் உள்ள ஒரு கன்னிகையா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தமாக்கப்பட்ட. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்னு தெரியுமா? ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே உன் பையனை எடுத்துட்டு எங்க போ? மோரியா மலைக்கு போ. பைபிள்ல போட்டிருக்கு. நேரம் இல்லை, அதனால தான் நான் சீக்கிரமா போறேன். பைபிள்ல போட்டிருக்கு, இவன் ஒரு கழுதை எடுத்துக்கொண்டானா. யாரு? என்ன எடுத்துக்கொண்டானா? ஒரு கழுதை எடுத்துக்கொண்டானா. ஹெல்ப் பண்றது 2 பேர் இருந்தாங்க. ஆனா கழுதையின் மீது வர்றான். ஒரு நேரம் வந்தது, கழுதையை வெட்டிட்டு அங்க இருக்க 2 பேர்கிட்ட சொல்றான், நாங்க போயிட்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டு நாங்க வர்றோம். காரணம் ஏன் தெரியுமா? அந்நாட்களிலே உங்களுக்கு ஒன்று தெரியும், பார்க்க தான் கழுதை, ஆனால் அது ஆயத்தமாக்கப்பட்டதாக இருந்தால் கர்த்தர் அதில் பெரிய காரியங்களை செய்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. ரெண்டாவது, நீ ஆயத்தமாக்கப்பட்டவனா இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆயத்தம் இன்னும் இல்லை. 2 பேரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த கிராமத்துக்கு போ, அங்கே ஏற்கனவே அது என்ன கழுதை? ஆயத்தம் ஆக்கப்பட்ட கழுதை. மூன்றாவது, அடுத்த வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வசனம். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. மூன்றாவது அந்த கழுதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இந்த கழுதை ஆண்டவருக்கு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு. அது வரைக்கும் அந்த கழுதை யாருக்கு இருந்துச்சு? மனுஷனுக்கு இருந்துச்சு. சொல்லுங்க. நீ மனுஷன் கையில இருக்கிற வரைக்கும் தேரவே மாட்டேன். ஆனா கர்த்தர் கையில வந்தா ஏற்ற நேரத்தில் உன்னை உயர்த்தும்படி கர்த்தர் இறங்குகிறார். ஆமென். மூன்றாவது, நேரம் இல்லைனால நான் போயிடுறேன். மூன்றாவது, நீ கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷனாய், ஒரு கழுதையாய் இருக்கணும். நீ எஜமானனுக்கு பிரயோஜனமா இருக்கிற. திரும்பமோ யாருக்கு பிரயோஜனமா இருக்கிற? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எஜமானுக்கு. எல்லாரும் வேலை செய்கிறீங்க இல்லை? எல்லாரும் வேலை செய்கிறோம். நம்ம ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியோ 1வது வாரமோ நமக்கு என்ன வருது? சம்பளம் வருது. சில பேருக்கு வாரந்தோறும் வருது, சில பேர் டெய்லி நீங்கள் செய்கிறீங்க. இதெல்லாம் ஓகே, அவங்களுக்கு சம்பளம் வருது. ஏன் சம்பளம் வருதுன்னா நம்ம யாருக்கு உபயோகமாக இருக்கிறோம்? அந்த கம்பெனிக்கோ அந்த எஜமானனுக்கு உபயோகமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எஜமானுக்கு உபயோகமாக இந்த கழுதை இருந்தாலும், ஹே, அது எஜமானுடைய கழுதை அல்ல, அது யார் பயன்படுத்த வேண்டிய கழுதை? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிள்ளைகளை கர்த்தர் உங்க இடத்துல கொடுத்தது காரணம் ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைகள் யாருக்கு பயன்பட வேண்டும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு பயன்பட வேண்டும். யாருக்கு பிரயோஜனமா இருக்கணும்?
தேவனுக்கு பிரயோஜனம். ஆனால் சில பேர் தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு யாருக்கு பிரயோஜனமா இருக்கிறாங்க? வரமாட்டுதே. அத்தமா சொல்லுங்க, யாருக்கு? பிசாசுக்கு, சாத்தானுக்கு பிரயோஜனமா இருக்கிறீங்க. கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் உங்கள் வீட்டில் நீங்கள் போய் பார்த்து யோசிச்சு செய்யுங்க. ஏசு ஏசுன்னு சொல்கிற, ஏசு கூட்டத்தோடு இருக்கிற, ஏசு ஜனங்களோட இருக்கிற, ஊழியெல்லாம் செய்கிற, ஆனால் மாய்மாலமான வாழ்க்கை இருக்கா? உன்னை கவர்ந்து இழுக்கிறது என்னது? இயேசுவோட தான் இருந்தான், ஆனால் அவனை அதிகமாக இழுத்தது என்ன தெரியுமா? பணம். ஆண்டவரோட இல்லை. வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள், உங்களுக்கு சொல்லுகிறேன், ரொம்ப கவனமா இருங்க. இயேசுவோட தான் இருந்தான், ஆனா அவனுக்குள்ள என்ன புகுந்தது? என்ன புகுந்தது? பிசாசு புகுந்தான். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த கழுதை இயேசுவுக்கு தேவையான கழுதை. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போ. கையை உயர்த்தி சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே. ஆண்டவரே நான் உமக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக இதோட முடிச்சிடுறேன். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக இன்னைக்கு வந்திருக்கீங்க. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். பைபிளில் போட்டிருக்கு, அங்கே ஒரு கழுதை இருந்துச்சா. ஆனால் கழுதையோட என்ன இருந்துச்சா? கத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களை மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வருஷம் பாருங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் கண்டிப்பாய் அவர் தொடுகிறார். உன் கட்டப்பட்ட உன் பிள்ளைகளை, உன் கட்டப்பட்ட உன் குடும்பத்தார, கட்டப்பட்ட உன் பையனை, உன் பொண்ணை, உங்க புருஷனை, உங்க மனைவியை கர்த்தர் கட்டவிழ்த்து, பைபிள்ல போட்டிருக்கு, தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு கழுதையாய் கர்த்தர் மாற்ற. ஆகவே தான் பைபிள்ல போட்டிருக்கு, யோசனையில் பெரியவர், செயல்களிலே அவர் வல்லவர். யோசனையில் பெரியவர். அவர் நினைச்சா சகலத்தையும் மாற்ற முடியும். இன்னைக்கு காலையில சொல்லுகிறேன், எந்த காரியம் இந்த 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 புனித வெள்ளி வரப்போகிறது, கொஞ்ச நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து எந்த காரியம் உன்னை அப்படியே பிடிச்சிருக்கிறதே, ஆவியவும் ஆத்மாவும் எந்த காரியம் பிடிச்சிருக்கு, இன்னைக்கு காலையில சொல்றேன், தேவ சமூகத்தில் விழுந்து நீ எதற்காக ஓடுகிறாய்? எதற்காக ஓடுகிறாய்? உன் தேவனுக்காய் ஓடு. உன் குடும்பத்தை கர்த்தர் தொட வல்லவராய் இருக்கிறார். எனக்கு பிடித்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கழுதையும் வரும், கழுதையோட தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றார், நீ கவலைப்படாத, நீ கவலை. இன்னொன்று சொல்லட்டுமா? ரொம்ப நாள் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே. உங்களுக்கு என்ன தெரியுமா? எனக்கு ஒரு காரியம் என்ன தெரியும், அது வரைக்கும் கழுதன்னு ஒரு வார்த்தையே இயேசுனுடைய சூழ்நிலை இல்லவே இல்லை. அப்போ தான் வருது. அது வரைக்கும் என்னது, கழுதன்னு ஒரு காரியமே இல்லை. திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாரு, அந்த கிராமத்துக்கு போ, அங்கே என்ன இருக்கு? சத்தமாக சொல்லுங்க, ஒரு கழுதை இருக்கு, ஒரு கழுதை அங்கே இருக்கு, போய் கொண்டுட்டு வா. இன்னைக்கு சொல்கிறேன், எத்தனையோ நாட்களாக நீங்கள் அங்கிங்க அலைஞ்சிட்டீங்க. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு பாக்கியம் இந்த நாட்களிலே கர்த்தர் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க வேணா பாருங்க, இந்த வாரத்தில் திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்து, அந்த கட்டப்பட்ட காரியத்தை கர்த்தர் கட்டி விழுத்து உனக்கு பாக்கியத்தையும் அற்புதத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிற தேவன் ஒருவர். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? அப்படி எழுந்து